ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். தகுந்த காலத்தையும் இடத்தையும் அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டால் உலகத்தையே ஆள முடியும் என்ற வள்ளுவ பெருமானின் வரிகளுக்கு ஏற்ப தனது தொகுதி இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்க ரூபாய் 10.54 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் நமது தொகுதி அமைச்சர் அவர்களால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தொப்பம்பட்டி மத்திய ஒன்றியத்தில் அரசு அலுவலகம் ரூபாய் 3.95 கோடி மதிப்பீட்டிலும் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன. ஆலாவலசில் ரேஷன் கடையே இல்லாமல் இருந்தது. தொப்பம்பட்டி தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஐயா அவர்கள்கிட்ட சொன்னதையுமே கோரிக்கையே எங்களுக்கு ரேஷன் கடை கட்டி கொடுத்தாரு. பள்ளி சமையலறை, கதிரடிக்கும் தளம், பொது சுகாதார வளாகங்கள் மற்றும் விளையாட்டு மைதான மேம்பாட்டு உள்ளிட்ட இதர கட்டுமான பணிகளுக்காக ரூபாய் 1.21 கோடி செலவிடப்பட்டுள்ளது. எங்கள் ஊருக்கு வந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கல்யாண மண்டபம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறாரு. தண்ணி தான் மக்களுக்கு அத்தியாவசியமே. அதை வந்து அமைச்சர் சக்கரவாணி ஐயா அவர்கள் வந்து 1 லட்சம் லிட்டர் வந்து கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை தொட்டி வந்து கட்டி கொடுத்துருக்கிறாரு. கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 83.70 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. ரோடு குண்டும் குழியுமா கிடந்தது. அமைச்சர் ஐயா வந்தாங்க, எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க, சிமெண்ட் கல் பதிச்சு கொடுத்தாங்க, தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்தாங்க. குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மையை உறுதி செய்ய மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த 1.24 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணைகளும் ரூபாய் 19.59 லட்சம் மதிப்பீட்டில் குளம் ஆழ்படுத்துதல் மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணிகள் செய்யப்பட்டுள்ளன. 35 வருஷமா வந்து கோயிலே கட்டாத இடத்துல சாமி இருந்துச்சு, கோயில் கட்டலை. அதை வந்து நம்ம அமைச்சர் ஐயா வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலை வந்து நல்லா கட்டி பொதுமக்களுக்கு உண்டான சாமி கும்பிட்றதுக்கு நல்ல ஒரு வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதற்கு வந்து கும்பாசேரத்துக்கு ஐயாவும் வந்து பொதுமக்களோட ஒன்றா இருந்து சாமி கும்பிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொப்பம்பட்டிக்குள்ள எங்கள் ஊரில் ஒரு 120 குடும்பம் இருக்குது. ஊர் சின்னதாக இருந்தாலும் தண்ணி தொட்டி ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. நாங்கள் பத்தலையும் சொன்ன உடனே 30,000 லிட்டர் தண்ணி டேங்க் ஒன்று கட்டி கொடுத்தாரு. 50 லட்சம் மதிப்புள்ள சமுதாய கூட ஒன்று கட்டி கொடுத்தாரு. தொப்பம்பட்டி வந்து தான் நாங்கள் ரேஷன் ஜாமான்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சொன்ன உடனே எங்களோட சிரமத்தை கருதி அவர் எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு ரேஷன் கடையும் புதுசாக கட்டி கொடுத்தாரு. எங்கள் அமைச்சர் சக்கரவாணி அவர்களை அமைச்சராக மட்டும் பார்க்கல, குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறோம். மகளிர் உரிமை தொகை வேற 199% எங்கள் அமைச்சர் சொல்லி நாங்கள் எங்கள் தொகுதியில் ஈடுபட்டு போன அனைத்து பேருக்குமே இல்லைங்காமல் நாங்கள் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்குறோம். வணக்கம், என்னுடைய பெயர் ராமராஜ். நான் ஒட்டம் சுத்திரம் தொகுதி தொப்பம்பட்டி ஊராட்சி தொப்பம்பட்டி கிளைக்கழக செயலராக இருந்து வருகிறேன். தொப்பம்பட்டியில் எங்களது அமைச்சர் சக்கரபாணி அண்ணன் அவர்கள் எங்களது பகுதிக்கு சரணவட்டியில் சுமார் 1 கோடி மதிப்புள்ள சமுதாய கூடம் அமைத்து கொடுத்துள்ளார். சரணவட்டியில் ஒரு அங்கன்வாடி, மேல்நிலை தொட்டி, அதே போல ஆலாவலசில் ஒரு அங்கன்வாடி, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒரு 37 வீடு கட்டி கொடுத்துள்ளார்கள். மேலும் எங்களது ஊராட்சியை சேர்ந்த ஆலாவலசில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்துள்ளார். இப்பேற்பட்ட ஒரு அமைச்சரை எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அமைச்சர் சக்கரவாணி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் மாண்புமிகு பசுமை நாயகன் சக்கரவாணி அவர்களுக்கு மிக்க நன்றி. அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. சக்கரவாணி அவர்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக இருப்போம். அமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா நலத்திட்டம் நல்லா செய்கிறாங்க. மீண்டும் அவங்களே எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், எதிர்பார்க்குறோம். நன்றி.
தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.